வணக்கம் ஐயா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பவுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக இருக்கிறார் என்று திருமா அவர்கள் மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு. ஆனா இன்னைக்கு நேத்து அவர் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் அதிர்ச்சியும் வேதனையும் தான் அதிகமா வெளிப்படுது. தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராடினவங்களை அர்த்தராத்திரியில அடிச்சு விரட்டினத நியாயப்படுத்துற மாதிரியும் அவங்க கோரிக்கைய தப்பு அப்படிங்கிற மாதிரியும் திருமா அவர்கள் சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அவங்களுடைய போராட்டத்தை ஒரு கட்டாயமாக அதிகப்படியான ஒரு ஃபோர்ஸை வச்சு அவங்க கலைச்சதையே அவர் கண்டிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் இந்த போராட்டமே தவறு, அவங்களுடைய கோரிக்கையை மாற்றணும், அவங்க பணி நிரந்தரமே கேட்கக்கூடாது, அப்படிலாம் பணி நிரந்தரம் கேட்டா அது பரம்பரையா அவங்களுக்கு குலத்தொழிலா மாறிடும்னு எப்படி சொன்னாருன்னே புரியல. ஏன்னா பாதி உண்மைங்கிறது பொய்ய விட ரொம்ப ஆபத்தானது. இவரு தெரியாம சொன்னா பரவாயில்ல, இவருக்கு எல்லாமே தெரியும். போன ஆட்சியில பணி நிரந்தரம் வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் போராடிய போது யார் அவங்களுக்கு பக்கபலமா இருந்தாங்க? திருமா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தான் அவங்களுக்கு பக்கபலமா இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பணியாளர்கள் எடுத்து வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் ஸ்டாலின் ஐயா லெட்டர் எழுதி வைத்த கோரிக்கைகள். திருமா அவர்கள் அழுத்தம் கொடுத்து தேர்தல் வாக்குறுதியில திமுக எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இடம்பெற்ற கோரிக்கைகள். தூய்மை பணியாளர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக எந்த இலாகாவா இருந்தாலும், ஒன்லி கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் கிடையாது, எந்த இலாகாவா இருந்தாலும் 10 வருடத்துக்கு மேல வேலை செய்யறவங்களுக்கு, ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது பரிசீலிக்கப்படும். அதே போல போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் உடனடியாக அவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். தூய்மை பணியாளர் நலம் அப்படின்னு ஒரு பிரிவே இருக்கு திமுகவுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல 2021 வாக்குறுதிகள்ல. அதுக்கு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே திருமா அவர்களுடைய வலியுறுத்தல் தான் அப்படின்னு அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதுல கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் உடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். அப்புறம் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் 10வது படிச்சு, ஏற்கனவே அவங்க பணி செஞ்சுட்டு இருந்தா கூட 10வது வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அப்போ அவங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை கணக்குல கொண்டு கார்பரேஷன்லயே வேறு வேலைக்கு மாற்று வேலை அவர்களுக்கு அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. அதே போல அவங்களுடைய மற்ற இலாகாக்கள்ல மாற்று வேலைகள் எப்பெல்லாம் காலி ஆகுதோ அப்பெல்லாம் இவங்களுக்கு மாற்று வேலைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. இயந்திரமயத்தினால சில இடங்கள்ல மேனுவல் கிளீனிங் தேவைப்படாது, அப்போ அவங்கள அதே கார்பரேஷன்லயோ இல்ல அரசாங்கத்திலயோ மாற்று வேலை கொடுப்போம். இதெல்லாம் திமுக கொடுத்திருக்கிற வாக்குறுதி. அவங்க தான் ஆட்சியில 4 வருஷமா இருக்கிறாங்க. இந்த வாக்குறுதியில ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிருக்கிறாங்களா? ஒரு படித்த தூய்மை பணியாளருக்கு பணி மாற்றம் செய்து கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல அவங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அரசு அங்கீகாரமாவது ஒரு நிரந்தரமாவது ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறீங்களா? சரி, போகட்டும், அவங்க தான் செய்யல. திருமா அவர்கள் இந்த 4 வருஷத்துல இதை எப்பவாவது இந்த அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்திருக்கிறாரா? கேட்டது இவர் தானே. இப்ப அதை கேட்கிற பணியாளர்களை போராடாதீங்க அப்படின்னு சொல்றதும், போராடுறவங்களை அடிச்சு துரத்துறாங்க, அதுக்கும் ஒரு மூட்டு கொடுக்கறதும் எனக்கு புரியலங்க. தூய்மை பணியாளர்கள் ஏன் போராடினாங்கிறதையே இப்ப கொச்சப்படுத்தி பேசிட்டதுனால அதை மீண்டும் விரிவா அலச வேண்டிய கட்டாயம் நமக்கு வருது. ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சியில 15 மண்டலங்களுங்க கிரேட்டர் சென்னையில, அதுல 15ல 10+ பண்ணிட்டாங்க ஏடிஎம்கேல. இன்னும் ஒரு 5 மண்டலங்கள்ல 2 இப்ப தனியார் மயப்படுத்திருக்கிறாங்க. இதுல முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, அப்ப சம்பள விகிதம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அரசு கொடுத்துட்டு இருந்த சம்பளத்துக்கும் தனியார்ல கொடுத்த சம்பளத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான வித்தியாசம் எல்லாம் இல்ல. அதனால அவங்க மற்ற விஷயங்களுக்கு கேஸ் போட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு அதுல சுமூகமா போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்ப திருமா அவர்கள் மிகப்பெரிய அளவுல இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஆனா இன்னைக்கு 2 மண்டலங்கள்ல தனியார் மயம் படுத்தினது மட்டும் இல்லாம அங்க பல கண்டிஷன்ஸ வைக்கிறாங்க.
40 வயசுக்கு மேல இருந்தா வந்து வேலையில வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது, 60 வயசுக்கு மேல இருந்தா வேலையே கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னதா இப்ப வந்து எல்லாத்தையும் மாத்துவாங்க. பட் ஆரம்பத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட முக்கியமான பிரச்சனை 23,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நாளையில இருந்து உங்களுக்கு 16,000 ரூபாய் அப்படின்னு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக நேத்து ராத்திரி அரசு ஊழியரா இருந்தவர், இன்னைக்கு அரசு ஒப்பந்ததாரரா இருந்தவர், இன்னைக்கு காலையில போனதும் அங்க போய் கேட்டுக்கோங்க, அவங்கதான் இனிமேல அப்படின்னு சொல்றதெல்லாம், ஐயா இதுதான் உங்க சமூக நீதியா? யார் அவங்க? எங்க போன நாம எங்க துரத்துனாலும் அவங்க போவாங்க அப்படின்னு கேக்குறதா சமூக நீதியா? இதை இல்ல நீங்க கேட்டிருக்கணும். அவங்க ஏன் பணி நிரந்தரம் கேட்கிறாங்கன்னா இன்னும் இருக்குங்க. நீங்க வந்து மற்ற அண்டை மாநிலம்லாம் சங்கி மாநிலம்னு திட்டுவீங்க, ஆனா ராஜஸ்தான்ல கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து பர்மனன்ட் ஜாப் ஆயிருக்குது. திமுகவே அதை வந்து வாக்குறுதியா கொடுத்திருக்கு. இவங்க மட்டும் இல்ல, கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்ல, சானிடேஷன் மட்டும் இல்ல, அதுலயே பல இலாகாக்கள் இருக்கு. எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியம், அப்புறம் செப்டிக் டேங்க் மெயின்டெனன்ஸ், ரோடு, நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான இடங்கள்ல கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டுமே வந்து நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட மோர் தென் 10 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் வந்து பர்மனன்ட் ஜாப் கொடுக்கறத நாங்க வந்து எடுத்து பிரையாரிட்டியா பரிசீலிக்க போறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. செவிலியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரோட்ல உட்காந்து போராடினாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஏன் இப்ப போராடுறாங்கன்னா 4 வருஷம் முன்னாடி இவங்க வாக்குறுதி கொடுத்ததை நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அவங்க தான் போராடிக்கிட்டு இருக்காங்க, சொன்னதை நிறைவேற்றின. அதே போலத்தான் தூய்மை பணியாளர்களும் ஏற்கனவே தனியார் வாசம் ஒப்படைக்கப்பட்டவர்களை திரும்ப பெற வேண்டும், அவர்களை அரசே மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா லெட்டர் எழுதினதை நம்பி, அவரை நம்பி வந்ததுல ஒண்ணுமே ஆகல. இன்னும் சொல்ல போனா அவர் தொகுதியிலும் உதயநிதி அவர்களுடைய தொகுதியிலும் இப்போ அந்த 2 தொகுதியிலும் தான் இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்கிறது அந்த அதிர்ச்சியில தான் அவங்க வந்து ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அமைதியா, நான் போனேன், அமைதியான இடத்துல அவங்க போராடுறாங்க. எந்த விதமான டிராபிக் இடையூறும் இல்லை, எந்த விதமான, ஏன்னா மாண்புமிகு நீதி அரசர்களுக்கே தெரியும், அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வருது. அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல இவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா தே ஹேவ் டு, சரி அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் போக்குவரத்துல எந்தவித இடையூறும் இல்லை. ஏன்னா அவங்க தான் நேரத்துல போய் அங்க கோர்ட்ல உட்கார்ந்து தானே அந்த இதை அவங்க சொல்றாங்க, அது வழியா தான் போகணும், அதே ரோடு வழியா தான் போகணும். அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத, அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தங்க வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை போட்டாங்க அப்படின்னு அவர்கள் நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வருதே தகவல், சோசியல் மீடியாக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்ட அந்த தேன்மொழி யாருன்னு பார்த்தா அவங்க திமுகவுல ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்க. இன்னும் சொல்ல போனா அமைச்சர் சேகர் பாபு, ஞாபகம் இருக்கா, எந்த வாக்குறுதியும் கொடுக்கலன்னு நள்ளிரவுல போய் பேசினாரு, அந்த சேகர் பாபு அவர்களுடைய தனம் ட்ரஸ்ட்ல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. அல்லது தனம் ட்ரஸ்ட்ல சேகர் பாபு அவர்களும் இருக்கிறாங்க, தேன்மொழி அம்மாவும் இருக்கிறாங்க. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் தனம் ட்ரஸ்ட் சார்பாக உதயநிதி அவர்களை ஒரு மகளிர் தின விழாவுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அந்த விழாவில நடத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப வந்து பொது வெளியில வந்துருச்சு. அப்போ திமுகவே கேஸ் போடுவாங்களாம், திமுகவே அந்த கேஸ்ல ஆர்டர் வாங்குவாங்களாம். அந்த ஆர்டர் வந்ததும் ஐயோ கோர்ட்டு சொல்லிருச்சு அப்படின்னு அதிவேகமா வந்து, இது வரைக்கும் எந்த கோர்ட் ஆர்டர்லயும் இப்படி எல்லாம் வேகம் காமிச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து சந்திக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நேஷனல் மீடியா வந்து இந்த விஷயம் பெருசாயிடுச்சு, எல்லாருமே கவனிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ராத்திரியோட ராத்திரி அர்த்தராத்திரியில தரன்னு இழுத்துட்டு போய் கூண்டு வண்டியில அடைச்சு அவங்கள, அந்த பெண்களை எல்லாம் சொல்ல ஒண்ணாத ஒரு அவமானங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி எல்லாரையும் அப்புறப்படுத்தினதுக்கு திமுக அரசு சொன்ன காரணம் கோர்ட் ஆர்டர். இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா திருமாவர்களுக்கு கூட தெரியாம இருந்துச்சு. சரி, இத கூட விட்டுருவோம். பணி பாதுகாப்பு, அரசு அங்கீகாரம், தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளவு அவசியம்னு அவர் தானே இங்க வருஷ கணக்குல பேசினாரு. அதுல ஏங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாரு?
நிரந்தர பணி அப்படிங்கறத கேட்காதீங்க. இந்த பணி நிரந்தரம்னா அப்ப நிரந்தரமா இந்த சமுதாயத்தினர், குறிப்பிட்ட சில ஜாதியினர் சமுதாயத்தினர் மட்டும்தான் நிரந்தரமா அந்த பணிக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. எல்லாரும் அப்படியே அது ஆயிரும் அப்படின்றாங்க. ரெண்டு விஷயத்தை இங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்பர் 1, அதுதான் ஏற்கனவே வாக்குறுதியில இருக்கே. நீங்க படிச்சா உங்களையே இந்த வேலையில இருந்து அடுத்த வேலைக்கு போடுறோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே, அதையே நீங்க அழுத்தி கேட்கலாமே. இரண்டாவது, அப்பா செய்யற தொழில தான் மகன் செய்யணும் அப்படின்னு எல்லாம் இல்லவே இல்லை. பணி நிரந்தரம் கேட்கணும்னா பரம்பரையா நாங்க இதுலதான் நிரந்தரமா இருப்போம்னு அர்த்தமே இல்ல. கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க, பர்மனன்ட் ஜாப் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க மட்டுமா அங்க கேக்குறாங்க? செவிலியர்கள் கேக்குறாங்க. கரோனா டைம்ல ஒப்பந்தத்துல போட்டு அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணவே இல்லைன்னு அவங்க கேக்குறாங்க. ஆசிரியர்கள், கான்ட்ராக்ட்ல போடுற ஆசிரியர்கள் தங்களுக்கு பர்மனன்ட் 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு, எங்களுக்கு சொன்ன வாக்குறுதி எங்கன்னு கேக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்யறவங்க கேக்குறாங்க. அவங்க எல்லாம் என்ன ஜாதி அப்படின்ற காரணத்துக்காக தான் கேக்குறாங்களா? இல்ல. பணி நிரந்தரம் கிடைச்சா பணி பாதுகாப்பு கிடைக்கும், ஓய்வூதியம் கிடைக்கும். அடுத்தது அவங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்ங்கிற அங்கீகாரம் கிடைச்சா அவங்க பணியில இருக்கும் பொழுது அவங்க இறந்தா அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ சந்ததியினருக்கோ குடும்பத்தினருக்கோ ஒரு நிவாரணம் கிடைக்கும், தொகை கிடைக்கும், வேலை கிடைக்கும். போலீஸ் மாதிரி, அரசு அதிகாரிகள் மாதிரி, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கிற மாதிரி எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிற மரியாதையை தான் அவங்க கேட்டாங்க. அந்த மரியாதையை எங்களுக்கு தாங்க, அந்த சமூக நீதியை எங்களுக்கு தாங்கன்னு சொல்றவங்களுடைய கோரிக்கை தவறு அப்படின்னு சொல்றது. இத்தனை வருட காலம் அங்கங்க 10-15 வருட காலம் உழைத்தவர், அதற்கு மேலும் உழைத்தவர்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்துவது போல இருக்கிறது. ரெண்டாவது, இது குலத்தொழிலாயிரும், அதனால இதை நீங்க செய்யாதீங்க, போயிருங்க அப்படின்னு சொன்னாரா? அதுவும் இல்ல. இது குலத்தொழில் ஆயிரும், அதனால இத நீங்க அரசு வேலையா செய்யாதீங்க, கான்ட்ராக்ட் வேலையில செய்யுங்க, அந்த தனியார் கிட்ட போய் செய்யுங்க. என்னங்க எனக்கு புரியல. இப்போ அது குலத்தொழிலா இருக்குது. கோரிக்கை கேட்டு சம்பளம் அதிகம் கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு அது குலத்தொழிலா இருக்கிறது. தனியார்ல போய் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செஞ்சா அது குலத்தொழில் இல்ல. இன்னைக்கு தனியார்ல இவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு 1000 இன்ட்டு வைக்கிறாங்க. அதுல அவங்க குறைந்த சம்பளத்துக்கு வடக்கத்திக்காரங்களை இறக்க பிளான் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே தனியார் மயமா இருக்கிறவங்கள எத்தனை பேர் வடக்கத்திக்காரங்க, எத்தனை பேர் அண்டல மாநிலத்தக்காரங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கணும் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அதுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை அடிச்சுக்கிட்டு அவங்க வயிற்றுல அடிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி லாஜிக்குங்க? அது லாஜிக்கே இல்ல, அது பொய். பொதுவாக இந்த சாக்கடை துப்புரவு மற்றும் குப்பை அள்ளுதல் போன்ற கடினமான வேலைகள்ல பெருவாரியாக கடந்த காலத்தில் பட்டியலின மக்கள் தான் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப இது ஜாதி பிரச்சனை கிடையாதுங்க. இன்னைக்கு இது பொருளாதார வாழ்வாதார பிரச்சனை. அங்க கணவனால் கைவிடப்பட்ட எத்தனை தாய்மார்கள் அதிகப்படியா போராட்ட களத்துல நான் போய் பேசினேன். யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லா ஆட்களும் இருக்கிறோம். அதுல பெருவாரியானவர்கள் தாய்மார்கள். எத்தனை பேரு கணவன் டாஸ்மாகே கதின்னு போயிட்டதுனாலயோ, சரியானபடி இல்லாததுனாலயோ, குடும்ப சூழ்நிலையாலேயோ எத்தனை தாய்மார்கள் அங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு மட்டும் இல்லாம அவங்களை நம்பி இருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக அங்க போராட்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? சம்பளத்தை குறைச்சு வாங்கிக்குங்க, நிரந்தரம்னு கேட்காதீங்க, இப்பவும் கான்ட்ராக்ட்லயே கண்டினியூ பண்ணுங்க. ஐயா, அரசு தினக்கூலியா வச்சிருந்த வரைக்கும் அரசை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட முடிஞ்சது. நியாயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கேஸ்ல ஒரு நல்ல தீர்ப்பு வந்தா அரசு பணி ஆயிரும். நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த இடத்துலயே நமக்கு பர்மனன்ட் ஆயிடுவோம் நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு டோட்டலா எடுத்து ஷிஃப்ட் பண்றீங்க. வேற ஒரு பிரைவேட்ல போய் பண்ணா அவங்க யார் மேல கேஸ் போடுவாங்க? அவங்க யார நிரந்தரம்னு கேட்பாங்க? முடிஞ்சிச்சு. அந்த கேள்வியே இனிமேல் வராது. அதனாலதான் இன்னைக்கு அதை தெரிஞ்சுதான் திருமாவர்கள் நீங்க இனிமேல் அதை கேட்கவே கேட்காதீங்கன்றாரு. அதுக்கு குலத்தொழில் அப்படிங்கிறாரு. ஒரு காலத்துல ராஜாஜியை தோற்கடிக்கிறதுக்கு பொய்யை சொல்லி குலத்தொழில் என்ற பிரச்சாரம் பண்ணி மக்களை மூல செலவை செய்து ஒரு காலத்துல திமுக ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி நீங்க பொய்யை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க.